வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ அதாவது ஒரு பிகினர் பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸில் ஒரு 60 அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு புதுசாக நான் மெயின்ஸ் பார்க்குறேன் சார், நான் இவ்வளோ நாள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதே இல்லை, என்னோட ஃபஸ்ட்டு மெயின்ஸ் இதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேங்கிங் எக்ஸாமை நீங்கள் கிராக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு அகாடமியில் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேக்கேஜ், ஒரு சீப்பஸ்ட் ப்ரைஸில் ஒரு A to Z n நம்பர் ஆஃப் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு சேனல் இந்த கிராக் வித் ஜாக் தான். நம்ம கிராக் வித் ஜாக்கில் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான ஒரு ப்ரீமியம் பேக்கேஜ் வச்சுருக்கோம். அதுதான் இந்த ராயல் பாஸ். இந்த ராயல் பாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் வீடியோ கோர்ஸ் இருக்கும். பேசிக்லேருந்து ஹை லெவல் வர ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ் இது எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். இதை தாண்டி வீடியோ பார்த்து லேர்ன் பண்ண பிறகு நம்ம என்ன செய்யணும், அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுக்கான டாபிக் வைஸ் பிடிஎஃப், எக்ஸாம் வைஸ் பிடிஎஃப் இதுக்குள்ளே வச்சுருக்கோம். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், மெமரி பேஸ்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும்னாலும் இதுக்குள்ளே வச்சுருக்கோம். சரி, இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து செக்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்ல, அந்த செக்ஷன் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வச்சுருக்கோம். செக்ஷன் டெஸ்ட் முடித்த பிறகு அடுத்த ஸ்டேஜ் என்ன, மார்க் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அந்த மார்க் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் இப்போ உள்ள ட்ரெண்டில் எக்ஸாம் பேட்டர்னில் உள்ளே வச்சுருக்கோம். சரிங்களா? இது போக டாபிக் வைஸ் பிடிஎஃப், எக்ஸாம் வைஸ் பிடிஎஃப், ஒவ்வொரு எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளானர், இது எல்லாமே இந்த ராயல் பாஸ்க்குள்ளே இருக்குது. இது உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா நம்ம 50% ஆஃபர் போட்டிருக்கோம். இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி பை நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூ ஹாவ் அ கூப்பன் கோட் இருக்கான்னு கேட்கும். கூப்பன் கோட்டில் CWJ50 அப்படின்றத போட்டிங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃபர் கிடைக்கும். வெறும் 900 ரூபாவில் A to Z பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்ன, ஒரு மென்டார் மட்டும் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. அந்த மென்டார் நான் தான். கிராக் வித் ஜாக்ல உள்ள ஜாக்சன் தான் உங்களுக்கு மென்டார். நீங்கள் எந்த குவரிஸ்னாலும் எதனாலுமே நீங்கள் ப்ரிப்பரேஷன் சம்மந்தமாக என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நான் ஒரு காமன் ஆஸ்பிரண்ட் IBPS கிளர்க்கு மெயின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஓவரால் எல்லா மெயின்ஸுக்குமே, IBPS கிளர்க்குன்னு மட்டும் கிடையாது, அதையும் சொல்லுவேன், அதை தவிர்த்து ஓவரால் எல்லா மெயின்ஸுக்குமே எப்படி ரெடி ஆகணும். ஏன்னா இங்க ஒரு 2 விதமான மக்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாசமா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சில மெயின்ஸ்க்குலாம் அவங்க ஒரு ட்ரை பண்ணியிருப்பாங்க. மெயின்ஸ் எல்லாம் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணி பார்த்துருப்பாங்க, ஓரளவு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இன்னொரு விதமான மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதம் தான் இருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ்ல நல்ல கான்சன்ட்ரேட் போட்டு பிலிம்ஸ் ஸ்கோர்லாம் ஒரு ஓரளவாக ஒரு நல்ல ஸ்கோர் கொடுத்துருப்பான். மெயின்ஸை பற்றி சுத்தமாக அவனுக்கு ஐடியாலஜி இருக்காது. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரெடியாக போறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல உள்ள எல்லா கொஸ்டினையுமே பார்க்கணும். மெயின்ஸ் கொஸ்டின் எப்படி இருந்துச்சு, SBPO இருக்கட்டும், IBPS PO இருக்கட்டும், IBPS கிளர்க்கா இருக்கட்டும். நீங்க இப்ப கிளர்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல IBPS கிளர்க் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். மெயின்ஸ் இப்படி இருந்திருக்கு, என்னடா சம்பந்தமே இல்லாம கொடூரமா வச்சிருக்காங்கடா மெயின்ஸ், ஒரு ஒரு அனாலிசிஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா உங்க மென்டார்ட்ட கேளுங்க, சார் நான் ஓரளவு மெயின்ஸ் படிச்சிருக்கேன், சரியா, சுத்தமா நான் மெயின்ஸ் சொல்லல, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மெயின்ஸ், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சஜஷன் கேளுங்க. சரிங்களா? நீங்க கிராக் வித் ஜாக்ல உள்ள ஜாக்சன் சார் உங்க பிரதராவோ ஒரு மென்டாராவோ நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணி எப்பனாலும் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கான டிப்ஸை நீங்க கேட்டுக்கலாம். இதுதான் என்னோட நம்பர். எப்பனாலும் நான் உங்களுக்கு ஒரு மென்டார் இருக்கேன், யாரும் இல்லாட்டியும் நீங்க நினைச்சுக்கோங்க. சரிங்களா? மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க. சும்மா செக்ஷன் டெஸ்ட் எடுத்து பாருங்க. சரியா? சார் எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாது சார், நான் போய் எதுக்கு சார் செக்ஷன் டெஸ்ட் எடுக்கிறது அப்படின்றீங்க. 2 விதமான மக்கள் இருக்கீங்க.
மெயின்ஸ்க்கு ரெடி ஆகியிருக்கவன் ஒருத்தன் சுத்தமா பார்த்துருக்கவே மாட்டான், ஃப்ரெஷ்ஷா புதுசா மெயின்ஸ்குள்ள நுழையிறான் அப்படின்னா 2 பேருமே வந்து செக்ஷன் டெஸ்ட் எடுத்து பாருங்க, நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ரீசனிங்ல 5 கொஸ்டினை கூட தாண்ட முடியாம இருக்கும் புதுசா வந்திருக்கவங்க. அரைகுறையா இருக்கிறவங்க ஏதோ தட்டி தவறி ஒரு 7-8 கொஸ்டின் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ செக்ஷன் டெஸ்ட் போடும் போதுதான் நீ எந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்க அப்படின்னு உனக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அதை பார்த்த பிறகு நம்ம இனிமேல் தான் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்றது கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா எல்லா சேனல்லையும் வீடியோ போட்டிருப்பாங்க. முக்கியமா நம்ம கிராக் வித் ஜாக்லையும் கெய்ட்லி தமிழ் அப்படின்னு ஒரு சேனல்லையும் வந்து இப்ப பிரசன்டா கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்கிறாங்க, அதுக்கு நம்ம எந்த வெப்சைட்ல போய் படிக்கணும், எவ்வளவு இன்டெப்தா படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸை எத்தனை மந்த் கவர் பண்ணணும், இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கணும். சரியா? கடைசி 4 மாசம் எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, அந்த எக்ஸாமுக்கு கடைசி உள்ள 4 மாசம், ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸே எடுத்துக்கோங்க. நவம்பர் எண்டில் எக்ஸாம்னா நீங்கள் நவம்பர், அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட் இந்த 4 மாதம் தரவா இன்டெப்தா அஃபேர்ஸ்ல உள்ள A to Z படிச்சிருக்கணும். படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் அஃபேர்ஸ்ல உள்ள. சரிங்களா? ஆனால் படிச்சு தான் ஆகணும், படித்தாதான் நம்ம கிளியர் ஆக முடியும். சரிங்களா? நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ் கூட ஏதோ சால்வ் பண்ணிட முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் நான் ப்ரெடிக்டபிள். எப்படினாலும் கேட்பேன், எனக்கு முனையா கேட்பேன். 10 மார்க் 15 மார்க்கை தாண்டதே இப்போ உள்ள ட்ரெண்டில் கரண்ட் அஃபேர்ஸில் கஷ்டமா இருக்கு. சரியா? இவ்வளோ படிச்சும். அதனால கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. சார் நான் வந்து இப்போ வந்து ஒரு 70+ அடிச்சிருக்கேன் பிகினரா, ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் ட்ரை பண்ணலாமா சார்ன்னு கேட்டால் தாராளமாக நீ ட்ரை பண்ணலாம். சரியா? ஒரு நாளைக்கு 5 to 7 நாள் கரண்ட் அஃபேர்ஸை வந்து அஃபேர்ஸ்ல உள்ள போய் கவர் பண்ணு. நிறைய டைம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு யூஸ் பண்ணு, அதை ரிவிஷன் பண்ணிப்பாரு. சரிங்களா? உங்களுக்கு நீங்க ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது ஏதாவது டவுட் வருது, இது வருது, அது இது நல்ல அப்படின்னா நான் என் நம்பரை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்க மென்டாருக்கு நீங்க கால் பண்ணி என்கிட்ட எதுனாலும் நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் நீங்க பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. சரிங்களா? தென் ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ், இப்படி ஒரு 3 விஷயம் இருக்கு. சரிங்களா? ஸோ ரீசனிங்க்கு என்ன செய்யணும்னா சொன்ன மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். பார்த்துட்டு ரீசனிங் எப்படி கேட்டிருக்காங்க, இப்படியெல்லாமா கொஸ்டின் வருமானு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா போய் ஒரு செக்ஷன் டெஸ்ட் எடுக்கணும். அந்த செக்ஷன் டெஸ்ட் எடுத்த பிறகு நீங்க எந்த கெப்பாசிட்டியில் இருக்கீங்கன்னு தெரியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு எந்த வெப்சைட் இல்லை எந்த அகாடமி பிடிக்குதோ, இல்லை எந்த சார் உங்களுக்கு ரீசனிங் நல்லா டீச் பண்ணுறாங்கன்னு தெரியுதோ அவங்களோட மெயின்ஸ் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க. டாபிக் வைஸ், கோடிங், டிகோடிங்கு, சிலாயிசம், இப்படி ஒவ்வொரு டாபிக்குமே அவங்க மெயின்ஸ் வீடியோ எடுத்திருப்பாங்க. அதை பார்க்க அதுக்கப்புறமா என்ன செய்யணும், ஒரு வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணோம்னா, ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணா அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் மைண்ட்ல நிற்கும். ஸோ அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சார் இதை எதுல போய் சார் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராயல் பாஸ்ல பிடிஎஃப் கோர்ஸ்னு ஒன்று இருக்கு. டாபிக் வைஸ் பிடிஎஃப் கோர்ஸ், எக்ஸாம் வைஸ் பிடிஎஃப் கோர்ஸ்ன்னு இருக்கு. அதுக்குள்ள போய் சால்வ் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் பேஸ்டு சிலாயிசம் உங்களுக்கு டீச் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிம்பிள் பேஸ்டு சிலாயிசத்தோட கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் கோர்ஸ்க்குள்ள இருக்கும். சரிங்களா? அதுல போய் நீ சிம்பிள் பேஸ்டு சிலாயிசமா சால்வ் பண்ணி பாரு. அப்போ உனக்கு வந்து ஓகே, நம்மளால இதை சால்வ் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 பண்ணி முடிச்ச பிறகு நீ வந்து என்ன செய்யணும், அடுத்து செக்ஷன் டெஸ்ட் எடு. அப்போ உனக்கே வந்து வித்தியாசம் தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்த செக்ஷன் டெஸ்ட்டுக்கும் நம்ம வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணி ராயல் பாஸ்ல உள்ள பிடிஎஃப் கோர்ஸை சால்வ் பண்ணிட்ட பிறகு போடுற செக்ஷன் டெஸ்ட்ல நீயே உன்னோட வித்தியாசத்தை உணர்வு. அடுத்ததாக தான் மார்க் டெஸ்ட் எடுக்கணும். எப்பயுமே மக்களே ஒரே ஒரு விஷயம் சொல்றேன்,
நம்ம மெயின்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக தயாராகாமல் போயிட்டு மார்க் டெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ IBPS கிளர்க்கு மெயில்ஸ் வருதுன்னா ஒரு 30 to 40 டேஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 to 25 டேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும், வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணணும். அப்புறம் அதை வந்து PDF கோர்ஸ் ராயல் பாஸில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா செக்ஷன் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் முடித்த பிறகு கடைசி எக்ஸாம் ஒட்டி ஒரு 15 நாளில் தான் நீங்கள் மார்க் டெஸ்ட்லேயே வந்து கை வைக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ் இந்த 3க்குமே இதை தான் பண்ணணும். வீடியோ பார்க்கணும், அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் PDF கோர்ஸில். அதுக்கப்புறம் நீங்கள் செக்ஷன் டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் எடுக்கணும். இதுதான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கிராஜுவலாக உங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகிறது. புரிஞ்சா? ஸோ இவ்வளோ தான் மக்களே, மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் இப்படி தான் பண்ணணும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இன்னும் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் ரீசனிங் அப்படி இப்படின்லாம் நீங்கள் வீடியோ கேட்காதீங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன். ரீசனிங் ப்ரிப்பேர் பண்ணணுமா, ஃபஸ்ட்டு நீ ஒரு அகாடமியில் படிக்கிறியா, அவங்க டீச் பண்ணுறத லேர்ன் பண்ணிக்க, அப்சர்வ் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்சர்வ் பண்ணதை ஒர்க் அவுட் பண்ணிப்பார். ஒர்க் அவுட் பண்ணி எங்கே பார்க்கணும், அது நம்ம ராயல் பாஸ்ன்னு கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு வெப்சைட்டில் ஏதாவது வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே சால்வ் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு அகாடமியில் படிக்கிறீங்க அப்படின்னா அங்கே மெட்டீரியல் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதில் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்படி ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. உங்களுக்கு எது கனெக்ட் ஆகுதோ அதில் நீங்கள் வந்து இப்படி சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஆப்டியை பொறுத்த வரைக்கும் அதுதான். நான் ரீசனிங் என்ன சொல்லுவேன்னா, பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், கிரிட்டிக்கல் ரீசனிங் இதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்டியை பொறுத்த வரைக்கும் இதே விஷயந்தான். ஆனால் அப்ளிகேஷன் சம்மில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய நம்பர் ஆஃப் வீடியோஸ் பாருங்கள், நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த ஒரு 30 to 35 நாளில் வந்து இவ்வளோ விஷயத்தையும் பண்ணுறது கஷ்டம்தான். பட் ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி எடுப்போம். உன்னால் பிகினராக இருந்து ஒரு 3-4 மாதத்துலேயே படித்து ஒரு 70 அட்டெம்ப்ட் கொடுக்க முடியுதுன்னா இதில் நீ முட்டி மோதி போராடி வந்து ஜெயிக்க போராட முடியும். சரிங்களா? இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே முக்கியம். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஓவரால் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்து வச்சுருப்பீங்க தமிழ்நாட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே அபித் சார் வீடியோஸ் பார்ப்பாங்க. ரீசனிங்க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து பெருமைக்காண்டி சொல்லல, நான் கொஞ்சம் ஓரளவு உங்களுக்கு புரியுமா நல்லா அடிப்பேன், என் வீடியோ பார்ப்பாங்க. இங்கிலீஷ்க்கு ரீனா மேம் வீடியோ பார்ப்பாங்க, அப்புறம் குணா சார் வீடியோ பார்ப்பாங்க. யாரோட அந்த கனெக்ட் வருதோ அவங்கள நீங்கள் ஒரு மென்டாராக எடுத்து அவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஆப்டின்னு எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா கனிஷ் சார் நல்லா ஆப்டி டீச் பண்ணுவார். ஸோ KR லாஜிக்ஸ்ன்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் மெயின்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் போடுறாரு, நிறைய ஸ்ட்ராட்டஜி போடுறாரு, அதை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி பார்த்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இன்னமும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்தோ ஒரு அகாடமியில் அவங்க டீச் பண்ணுறதை அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணுறதையோ சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு ட்ரெண்டிங்கில் உள்ள பெர்சன்ட்டான அந்த டாபிக் வைஸு எக்ஸாம் வைஸ் கொஸ்டின் PDF தேவை. அது உங்களுக்கு இந்த ராயல் பாஸில் தான் கிடைக்கும். ஸோ ஆஃபர் போய்கிட்டு இருக்குது, 50% ஆஃபர் போகும்போதே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். நாளைக்கு RRB PO அண்ட் RRB கிளர்க்குக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ போடுறேன். 10